ஈவன் டாப்பர் உங்ககிட்ட சொன்னாலுமே ஒரு சில பேர் ஒர்க் பண்ணிட்டே வந்து படிப்பீங்க. ஒரு சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த பிளான்ஸ் எல்லாம் கமிங் டு சிசெட் எனக்கு போட்டு பார்த்துட்டே இருந்தா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தான் யூபிஎஸ்சி 2027க்கு நான் போட்ட ஸ்டடி பேட்டர்ன் தான் இது. இதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல இல்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இதை பத்தின தெளிவான ஒரு வீடியோவா போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட டார்கெட் என்னன்னா, நிறைய கோர் சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம மண்டைக்குள்ள புகுத்தாம டெய்லி ஒரு 2 கோர் சப்ஜெக்ட்ஸ், ஆக்சுவலி கோர் சப்ஜெக்ட்ஸ்ல 5 கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், பாலிட்டி, இந்த 5 கோர் சப்ஜெக்ட்ஸுமே பிரிச்சு பிரிச்சு எப்படி படிக்கலான்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஒரு இல்லுஸ்ட்ரேஷனா சொல்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த பிளான்ஸ் எல்லாம் மத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்கன்னா, ஈவன் டாப்பர் உங்ககிட்ட சொன்னாலுமே உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும். பிகாஸ் ஒரு சில பேர் ஒர்க் பண்ணிட்டே வந்து படிப்பீங்க. ஒரு சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. ஒரு சில பேர் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு ஏத்த மாதிரியான பிளானை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் தான். இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, இதுல இருந்து நம்ம எப்படி டெவலப் ஆக முடியும் அப்படின்றது தான் வந்து நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ என்னோட பிளான் சொல்றேன். இதுல இருந்து உங்களுக்கு 2-3 பாயிண்ட்ஸ் மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நானுமே டாப்பர்ஸ், மற்றவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாமே என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதுல இருந்து எடுத்து எது செட் ஆகும்ன்றத பார்த்து நான் போட்டிருக்கேன். கமிங் டு மை ஸ்டடி பிளானர் ஃபார் 2027. ஸோ டெய்லி 2 கோர் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருவேன். லைக் ஒரு 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 சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து எனக்கு 3 ஹார்ஸ் எடுத்துக்கும். லைக் அதுவே 6 ஹார்ஸ் ஆயிடும். சிசெட், கமிங் டு சிசெட் எனக்கு போட்டு பார்த்துட்டே இருந்தா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ டெய்லி 1 ஆர் 1.5 ஹவர்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைனா வீடியோஸ், யூடியூப் வீடியோஸை பார்க்கணும் அப்படின்றத என் மைண்ட் செட்டில் இருக்கும். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஹிந்து நியூஸ் பேப்பர் ஸ்கிப் பண்ணவே கூடாது. 30 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ் சாலிடாக எடுத்துக்கும். தென் பிவைக்யூஸ் டெய்லி 50 கொஷின்ஸ். இது என்னோட ஃப்ரெண்ட் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ சீரியஸாக அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் எவ்வளோ டாப்பர்ஸோட வீடியோஸை நான் வந்து பார்த்தாலுமே பிவைக்யூஸ் தான் வந்து உங்களுக்கு பைபிள். சிலபஸ்னா சிலபஸ்க்கு அடுத்து பிவைக்யூஸ் தான். இது ரெண்டுத்தையும் பார்த்தாலே வந்து நம்ம மோஸ்ட்லி நமக்கு ஒரு பேட்டர்ன், எப்படி யூபிஎஸ்சியோட பேட்டர்ன், எக்ஸாம்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்றதுக்கு புரியும். எப்படி கேட்குறாங்க, எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்றாங்க அந்த எக்ஸாமினேஷன்ன்றது நமக்கு புரிய வரும். டெய்லி 1 ஆன்சர் ரைட்டிங். இது என்னால் சீரியஸாக ஆனஸ்டா சொல்லணும்னா இன்னும் என்னால் ஆன்சர் ரைட்டிங்க்கு போக முடியல. பிகாஸ் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 5 மந்த்ஸ் இருக்கும். பட் 5 மந்த்ஸுமே நான் ஃபுல் எஃபெக்டிவாக போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் டெய்லி 1 ஆன்சர் ரைட்டிங் ஆச்சும் எழுதணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணியிருக்கேன். விஷ் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்டடி பேட்டர்ன். மோஸ்ட்லி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, டியூஸ்டே டு சாட்டர்டே வரைக்கும் படிப்பேன். சண்டே ரிவைஸ் பண்ணுவேன். மண்டே டெஸ்ட். ஸோ மண்டே நான் என்னெல்லாம் படித்தேனோ அதெல்லாமே நான் டெஸ்ட்டாக எழுதி பார்ப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.